Good evening all. I am Dr. Mohana Prabha from Tenkasi. நான் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜுக்கே எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபெர்டிலிட்டி கேஸ் பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு கவுன்சிலிங் சொல்ற அளவுக்குலாம் எனக்கு அப்போ நாலேட்ஜ் எதுவுமே இல்ல. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சத சொன்னேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொன்ன மாரி, "நம்புங்க, நம்புனா கண்டிப்பா கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணனால, அந்த பேஷண்ட் எப்படின்னா, நான் இப்போ தலைகீழ நின்னு இந்த மருந்த சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்ம சிஸ்டம் மேலயும், அ நம்ம சித்தா சிஸ்டம் மேல ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. அதே மாரி அவங்களுக்கு கன்சீவும் ஆயிட்டாங்க. அ அ அதனால அதுக்கப்புறம் உள்ள பேஷண்ட் எனக்கு அந்த அளவுக்கு அவங்க ஹோப் குடுக்கல. ஹோப்பா இல்ல. நம்ம சிஸ்டம் மேல ஒரு டவுட்லயே இருந்தனால, அடுத்து வந்து எனக்கு 2, 3 ஃபெயிலியர்ஸ் தான் ஆச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, நம்ம சிஸ்டத்த ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். நம்ம பேஷண்ட்டும் நம்பணும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுச்சு. இப்போ வந்து மேம், சார் 2 பேர் கிளாஸையுமே அட்டெண்ட் பண்ணும்போது, ஒரு ஹோல் பேக்கேஜே எங்களுக்கு கிடைச்ச மாரி இருந்துச்சு. நார்மலாவே நம்ம ஒரு ஓஏ பேஷண்ட் பார்த்தா கூட, நம்ம பேஷண்ட் ஒரு மினிமம் ஒரு 15 நிமிஷமாச்சும் பேசணும். அவங்க மென்டலா வந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம மெடிசன் எடுக்க வைக்கிறதுலேருந்து, நம்ம வருமானம் என்னங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுலேருந்து, நெக்ஸ்ட்டு அவங்க வரதுக்கான பாசிபிலிட்டீஸ அதிகப்படுத்துறதுலேருந்து அவங்கள்ட்ட பேசணும். அது வந்து சாதாரண ஒரு ஓஏ பேஷண்ட்டுக்கு இது சாதாரணம்னு சொல்லக்கூடாது. இத கம்பேர் பண்ணும்போது அது ஒரு ஈஸி தான். அ அப்படிங்கும்போது இப்போ ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடானா நம்ம வந்து ஹோலா ஸ்பெண்ட் பண்ணணும். நெறைய பேசணும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஆனா, என்ன மாரி பேசணும், எப்படி பேஷண்ட்ட அப்ரோச் பண்ணணுங்கிறது இன்னைக்கு நல்லா கிளியராவே தெரிஞ்சுச்சு மேம். சார் தேங்க் யூ.